பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில நேரத்துல ஒரு நாளுடைய அஸ்திவாரமாக இந்த துவாவை 3 முறை ஓதி வந்திருக்காங்க. அந்த துவாவை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நாளுடைய ஆரம்பம்தான் நமக்கான அஸ்திவாரம். ஏன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் நமக்கு காலையிலேயே தீர்மானித்து கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி நம்ம கண்ணியப்படுத்தணும். அதுல இந்த துவா பாத்தீங்கன்னா ரொம்ப மகத்தான துவாவா இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியும். ஒரு 4 வரி தான். ஆனா அந்த 4 வரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ்ல ஓதிக்கோங்க. நான் தமிழ்லயும் போடுறேன். ஒரு 4 நாள் ஓதுங்க, உங்களுக்கு தானா மனப்பாடம் ஆயிரும். ஆனா இதுல இருக்கக்கூடிய வரிகளை பாருங்க, அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். அந்த துவா தான் இது. இதை நான் இப்போ ஒரு வார்த்தையா ஓதும் போதே நான் அர்த்தத்தையும் சேர்த்தி சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அப்படி புரிஞ்சு ஓதும் போது தான் நமக்கு பலனாக இருக்கும். அஸ்பஹ்னா, அஸ்பஹ்னானா நான் காலை பொழுதை அடைந்து விட்டேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்றோம். வ அஸ்பஹுல் முல்கு லில்லாஹி வல்ஹம்து லில்லாஹி. அந்த காலை நேரத்துடைய ஆட்சி அல்லாஹுவிற்கே உரியது. அதே மாதிரி புகழும் அல்லாஹுவிற்கே உரியது அப்படிங்கிறோம். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், நான் காலையே அடைஞ்சிட்டேன், காலை நேரத்தை. ஆனா அந்த காலையை நான் அடைஞ்சிருக்கேன் பாரு, அந்த நேரத்துடைய ஆட்சியும் புகழும் ஒன்னோடதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்றோம், லா இலாஹா இல்லல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. வஹுதஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கே ஆட்சி உரியது. வலஹுல் ஹம்து, அவனுக்கே புகழும் உரியது. வஹுவ, அவனே அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். ரப்பி, என்னுடைய ரப்பே. அஷ்அலுக, அந்த அஷ்அலுக, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஹைர மாஃபி ஹாதல் யௌமி, இந்த நாளுடைய நல்லதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ ஹைர மா பஹ்தஹு, இன்னும் இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லதையும் நான் உன்னிடத்துல கேட்கிறேன். வா ஊதுபிக்க, இன்னும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி, தீங்கை விட்டு. ஹாதல் யௌமி, எந்த தீங்கு? இந்த நாளின் தீங்கை விட்டு. வ ஷர்ரி மா பஹ்தஹு, இன்னும் இந்த நாளை தாண்டி வரக்கூடிய தீங்கை விட்டு. ரப்பி அஊதுபிக்க, நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மினல் கசலி, சோம்பலை விட்டும். வசூஹில் கிபரி, மோசமான முதுமையை விட்டும். ரப்பி அஊதுபிக்க மின் அதாபின் ஃபின்னாரி வ அதாபில் ஃபில் கபரி, இன்னும் நரக வேதனையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், இந்த துவால எல்லாத்தையுமே அடக்கியிருக்காங்க நபி அவர்கள். மாஷா அல்லாஹ். என்னென்ன கேட்கறாங்க பாருங்க. முதல்ல நம்ம காலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையே உன்னோட தான் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே போற்றுகிறோம். போற்றிட்டு என்ன சொல்றோம்? ஒரு களிமா ஓதுறோம். அதுதான் அந்த 4ஆம் களிமா. முதல் 2 வரிகள் பாத்தீங்கன்னா தெரியும், 4ஆம் களிமா வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ் இடத்துல துவா செய்றோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இடத்துல போட்டுறோம், அதுக்கப்புறம் களிமா ஓதுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் துவா கேட்கிறோம். அந்த துவால நம்ம என்னென்னலாம் கேட்கிறோம் பாருங்க. இந்த நாளுடைய நல்லதெல்லாம் எனக்கு வேணும், இந்த நாள்ல இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எனக்கு வேணும். அதே மாதிரி இந்த நாள்ல வரக்கூடிய கெட்டதை விட்டு என்னை பாதுகாப்பு கொடு, இந்த நாளை மிஞ்சினது கூடிய கெட்டதை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டுட்டு கடைசியா நம்ம சொல்றோம், எனக்கு மோசமான முதுமைக்கு நான் வரக்கூடிய நிலைமை விட்டு காப்பாத்து, அதே மாதிரி என்னுடைய சோம்பல் தனத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னும் நரக நெருப்பும் அதே மாதிரி கபருடைய வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு தான் சொல்லிட்டு நபிகள் கேட்கிறாங்க. எல்லாத்தையும் அடக்கி இந்த துவாவை ஓதி, அதை ஓதிதான் ஒரு நாளையே தொடங்கியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, இதை ஓதி நீங்க நாளை தொடங்குங்க. காலையில் நேரத்துல ஓதுறது பெஸ்ட். நபி அவர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா அவர்கள் ஃபஜ்ருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொழுது முடிச்சுட்டு இதையெல்லாம் ஓதுவாங்க. நீங்க ஃபஜ்ர் நேரத்துல ஓத முடியாட்டினா கூட என்ன பண்ணலாம்னா காலை நேரத்துல ஒரு 9 மணிக்கு எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப டைம் இருக்கிறப்பயாவது என்ன பண்ணிக்கோங்க, இதை ஓதிக்கொள்ளுங்க. நாள் முழுவதும் இதுவே போதும். அதே சமயத்துல இதுல அந்த முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, அஸ்பஹ்னான்ட்டு, அந்த இடத்துல நீங்க அம்சைனா அப்படின்னு போட்டீங்கன்னா மாலைன்னு அர்த்தம். இதவே தான் நபி அவர்கள் சாயங்காலமும் ஓதுவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் மாத்துவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நான் மாலை பொழுதை அடைந்து விட்டேன், மாலை பொழுதின் ஆட்சியும் புகழும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் எல்லா துவாவும் சேமா தான் வரும். அப்ப அந்த முதல் வார்த்தை மட்டும் மாத்திக்கலாம். அஸ்பஹ்னானா காலை, அம்சைனானா மாலை. இதை நீங்க காலை மாலை 2 நேரத்திலுமே ஓதிவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.